அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா அம்மீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்களி ரெசிபி தான். இங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வந்துச்சு. வெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையுமா இருந்தது. அதனால் உடம்பு வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சு. சரி, வெந்தயக்களி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ண போகிறேன். நார்மலாக பச்சரிசி அப்படி இல்லைன்னா வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசியில் தான் வெந்தயக்களி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட வந்து கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் இருந்தது. சரி, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு அதிலே வெந்தயக்களி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, அது கூடவே பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் கசப்பாயிரும். அதனால் கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். அரை கப்பு கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 தண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு பச்சரிசி, கருப்பு கவுனி, வெந்தயம் எல்லாமே. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு வேறு தண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு தான் வேறு தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால் இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி அரிசியோட சத்து எல்லாமே இருக்கும். அதனால் அதை ஊற்றி நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். சரியாக அரைப்படலை அப்படின்னா நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வடிகட்டில் நல்லாவே அரைச்சதுனால அப்படியே சேர்த்துட்டேன். இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அடுப்பில் வச்சு கிண்டிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகாது, சீக்கிரமாக கெட்டியாயிரும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆகும்னா பச்சை வாசனை போயிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று என்னென்னா, இந்த வெந்தய களி, அதுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்தில் வந்து களி பண்ணும்போது பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது, சூடும் பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்கும். அடுப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை கலந்து விடுறதுக்கு நான் இன்றைக்கி மரக்கரண்டி தான் எடுத்துருந்தேன். அது வந்து செட் ஆகலை, விஸ்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், கட்டிப்படாமலும் இருக்கும். இப்போ இதில் என்ன சேர்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஃபுல்லாகவே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி வந்து பாகு எடுத்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து கருப்பட்டி இல்லை, அதனால் அரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை, அரை கப்பு அளவுக்கு வெல்லம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை, வெல்லம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன், இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அன்றைக்கின்னு பார்த்து நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து உருக்கி வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கையை தொட்டுட்டு மாவு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா வெந்தயக்களி ரெடி ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக கருப்பு கவுனி அரிசியில் வந்து பாயாசம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணலாம். ஆனால் அதே கருப்பு கவுனி அரிசி வச்சு வெந்தயக்களி பண்ணலாமான்னு தெரில. நான் ஃபஸ்ட் டைமாக ரெடி பண்ணி பார்த்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கருப்பு கவுனி அரிசியும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கொஞ்சம் யோசித்து பிள்ளைங்களுக்கு எதாவது சத்தாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வெந்தயக்களி ரெடி பண்ணிட்டேன். இந்த கருப்பு கவுனி அரிசி வெந்தயக்களிக்கு எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருப்பு கவுனியை நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா காய வச்சு வறுத்துக்கணும். அது கூட பச்சரிசி, வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருந்தா கருப்பு கவுனி அரிசி வெந்தயக்களி வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.